வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். 1000 அடி பயணம் கூட நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியில்தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சீன பழமொழி உண்டு. ஸோ அதை மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் விலாக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக என்னுடைய அலுவலகத்தில் இருந்து எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வயநாடு ட்ரிப்பு போனோம். ஸோ அந்த வயநாடு போய் சில இடங்கள் மட்டும்தான் போக முடிஞ்சுது, நிறைய இடங்களுக்கு போக முடியல. இருந்தாலும் நான் சென்று வந்த அந்த இடங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இன்றைக்கி அந்த வயநாட்டில் கக்கயம் அப்படிங்கிற ஒரு நதி போகக்கூடிய ஒரு இடம், கொஞ்சம் மலை மேலே. ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கோழிக்கோடு போய் இறங்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதில் இந்த இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரிசார்ட்டுக்கெலாம் போயிருந்தோம். அப்புறம் அந்த ரிசார்ட் சூப்பராக இருந்தது. அந்த ரிசார்ட்லேருந்து அதுக்கப்புறம் கிளம்பி வயநாடு, நேற்று வயநாடு போயிருந்தோம். இப்போ இந்த வயநாட்டில் ஒரு யானையை ஒருத்தங்களை யானை பிடிச்சி கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த யானையை இன்னும் பிடிக்காமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால முந்தா நாள் ஸ்ட்ரைக் வயநாடில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. அதனால் வயநாடுக்கு உள்ள பிளான் கொஞ்சம் ட்ராவலுடைய பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நிறைய இடங்களுக்கும் போக முடியலை. இருந்தாலும் இந்த என்னால் முடிஞ்ச போன இடங்களுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அந்தரத்தில் சைக்கிள் ஓட்டுறது, உண்மையிலே அந்த அட்வென்ச்சரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்தரத்தில் சைக்கிள் ஓட்டுறது நல்லா இருந்தது, ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேனாங்கிறத விட இதை ஒரு 2 இல்லைனா 3 பகுதிகளாக பிரித்து தான் நான் இன்றைக்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ முதல் பகுதியை இன்றைக்கி கொஞ்சம் பாருங்கள். ஸோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. இதுதான் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் ஒரு ரூம் போட்டிருந்தோம். அதில் இந்த இடம் பார்த்திங்கன்னா, கோழிக்கோடு போகிற வழியில் நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினாங்க. எதிர மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள். இந்த பயணம் பார்த்திங்கன்னா இயற்கையாக அப்படியே சுற்றிலும் மரங்கள். அப்படியே வாகனத்தில் செல்லும்போது எடுத்த படங்கள் தான் இது. ரொம்ப அருமையான இயற்கை மரங்கள், அவ்வளோ பசுமையான மரங்கள், நல்ல ஆக்சிஜன். என்ன தான் ஆக்சிஜன்னாலும் நம்ம ஏசியில் தான் போனோம். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. நல்லா இருந்தது. உண்மையிலே நல்ல ஒரு இனிய அனுபவம். மகிழ்ச்சியான மரங்கள், மலர்கள் அனைத்தும். காதல் வாராதோ, எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது, என் பேரை உன் பேரை சொல்லி. இப்போ நம்ம மலைக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மலை மேலே தான் இந்த நதி, இந்த கக்கயம் ரிவர். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக மழைக்காலங்களில் நம்ம இந்த மலை மேலே ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய மண் சரிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த மண்ணை பார்க்கும்போது அதுக்கு ஒரு கிரிப் இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய மரங்களை வெட்டியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் கிரிப் இல்லாமல் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ நம்ம நடந்து போகலாம். ஆனால் நதி நிறையா வரும்போது, வெள்ளம் வரும்போது கண்டிப்பாக நம்ம இதில் போக முடியாது. இந்த இடங்களில் இப்போ நம்ம போய் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா கக்கயம் டேம் அப்படிங்கிற அந்த டேமில் இருந்து தான் அந்த நீர் வருது. அந்த டேம் நீர் பார்த்திங்கன்னா ஒரு 7241 ஹெக்டேர் அளவுக்கு இந்த இடங்கள் இருக்குது. அந்த ஹெக்டேர் அளவுக்கு உண்டான இடங்கள் தான் அந்த இடங்கள். இதெல்லாம் மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய மலைகள். ஸோ அதிலேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வரக்கூடிய மழை நீர் தான் இந்த டேமில் நீராக சேருது. அதுதான் இந்த நதியாக ஓடிக்கிட்டு இருக்குது.
இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய தாகம் தீர்க்கிறது, உணவாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே நல்ல நீர் வந்து பார்க்கவே அவ்வளோ அருமையான ஒரு நல்ல நீராக இருக்கிறது. பொதுவாக பயணம் அப்படிங்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த நதி நீ ஒரு நதியில் காலை வைக்கும்போது அந்த நதி தவழ்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அடுத்து நீ அதே நதியில் காலை வைப்பதில்லை அப்படின்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் வச்சுட்டு இருக்கும்போதே உங்கள் காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் மிதிக்கக்கூடிய அந்த நதி நீர் அடுத்து நீங்கள் அந்த நதியை மிதிக்கலை, வேறு அங்கேருந்து வரக்கூடிய அந்த நதியை தான் மிதிக்கிறீங்க. இதைத்தான் அந்த ஞானி வந்து அழகாக குறிப்பிட்டிருப்பார். நீங்கள் ஒரு நதியில் ஒரு முறை வைக்கும் நதி அதே நதியில் நீங்கள் மீண்டும் கால் வைப்பதில்லை, அதே நதியில் மீண்டும் நீங்கள் குளிப்பதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த நதி போய்கிட்டே இருக்கும், அது கடலில் சென்று சங்கமிக்கும். இது அங்கே கிடச்ச கோக்கைன் கொட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே தான் இருக்கும் போல இருக்குது. அதை எடுத்து தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க.